நம்ம ஒரு டெய்லர் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வீட்டில் கட்டிங் டேபிள் எப்படி இருக்கணும், எந்த நேரமும் நீட்டாக இருக்கணும். அது நம்ம டெய்லி வந்து துணி தைச்சிட்டு இருக்க போது தான். ஒரு 2 நாள் இல்லைன்னா 4 நாள் துணி தைக்கவே இல்லைன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் இருக்க அந்த ஹெல்மெட்டு, ஹேண்ட்பேக்கு, காலேஜுக்கு போயிட்டு வந்தோடனே காலேஜ் பேகு, அப்புறம் லஞ்ச் பேக் அது இதுன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் தான் இருக்கும். நம்ம என்னதான் சத்தம் போட்டாலும் யாரும் கேட்க போகிறதே இல்லை. அது இல்லாம நம்ம கஸ்டமர் கொண்டுட்டு வர துணிகள வேற, அப்படியே நம்ம வந்து விரிச்சு மாடல் எப்படி இருக்குன்னு பார்க்குறது, அதையும் அப்படியே வச்சுறது. சரி இப்போ ஓரம் அடிச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு. அதுவும் வேற கலைஞ்சு கிடக்கும். இது நம்ம டெய்லி கரெக்ட்டா அந்த வேலைய மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்களேன், வீடு வந்து நல்லா நீட்டா அழகா இருக்கும். எல்லா வேலைகளும் கரெக்ட்டா ரொட்டீனா நடந்துட்டுருக்கும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், நம்ம வந்து வாங்கி வச்ச துணிகளையும் தைக்க முடியாது. வீட்லயும் வேலைகள் அங்கங்க பெண்டிங் ஆயிட்டே இருக்கும். எல்லாருக்குமே உள்ளது தான். ஆனா நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா? நமக்குன்னு ஏதாவது ஒரு வேலைகள் வந்த உடனே இன்னொரு வேலைய பெண்டிங் வச்சுட்டு அப்படியே அடுத்த வேலைகள பார்க்க ஆரம்பிச்சுருவோம். அப்படிதான் இப்போ கொஞ்ச நாளா என்னன்னே தெரியல. ஒரே ஹாஸ்பிட்டல் அலைச்சல். தொடர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன். சரி இப்போ ஒரு 2 நாளா கொஞ்சம் மறுபடியும் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நம்ம வேலைகள பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தா, கட்டிங் டேபிள் மொத்தமா அந்த மாரி தான் இருக்கு. அப்ப இத சரி பண்ணா தான் அடுத்த வேலைகள் வந்து பார்க்க முடியும். யாரையும் சத்தம் போட்டு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. நம்ம வேலைய நம்ம தான் பார்க்கணும். வீட்ல இருக்கவங்ககிட்ட யார்ட்டயாவது "இத ஏன் அங்க வச்சீங்க?" அப்படின்னு சொன்னாக்கி, "ஏன் அது சும்மா தானே இருக்கு. அதில வச்சா என்ன?" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு நம்ம வேலை எப்படிங்கிறத நாம தான் கரெக்ட்டா கொண்டுட்டு போணும். நம்ம வேலைகள செஞ்சுட்டே இருந்தோம்னு வைங்களேன், அவங்க வந்து அவங்கவங்க இடத்துல கொண்டு வச்சுருவாங்க. அப்ப நம்ம மேல உள்ள மிஸ்டேக் தான் அப்படின்னுட்டு எல்லாத்தையுமே நான் வந்து அங்கங்க எடுத்து வச்சுட்டு, அப்புறமா சாரி எல்லாம் ஓரம் கட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம டெய்லரா இருக்கிறதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்ன அப்டின்னா, எந்த மாடல் சாரி இறங்குனாலும் அது நம்ம வீட்டுக்கு வந்துரும். ஏன்னா நம்ம தச்சு குடுக்கணும் இல்லையா? அதனால வந்துருங்கன்னுவீங்களா, நம்ம எங்கேயுமே போய் அலைஞ்சு பார்க்க வேண்டாம். இது எப்போ எந்த சாரி இறங்கியிருக்கு, இப்போ எந்த சாரி இறங்கியிருக்கு அப்டின்ட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. கஸ்டமர் அழகா நம்மட்ட கொண்டு வந்து குடுத்துருவாங்க. அதில சாரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வீட்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். தொட்டு தச்சு குடுக்குறோம் பாருங்க, அதில ப்ளஸ்ஸு, மைனஸ் எல்லாமே தெரிஞ்சிரும். ஒரு சில சாரிகள் வந்து ஆசைப்பட்டு நம்ம வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு எடுத்து வச்சாலுமே, சீசன் டைமில பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு துணி தைக்கிறதுக்கு தான் டைம் சரியா இருக்கும். நமக்கு தைக்கிறதுக்கு டைம் இருக்காது. அது வாங்கி வச்ச இடத்துலயே மாசக்கணக்குல இருக்கும். அதனாலேயே இந்த நெறைய சாரிகள் வந்து புதுசு புதுசா எடுக்கிறதுல ஆசையே விட்டு போயிரும். நெறைய டெய்லர் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். யாராவது டெய்லரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருக்க அன்னைக்கு மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க.